அப்படியா? தெரியவே தெரியாது. கல்யாணம்னா தெரியுமா? தெரியவே தெரியாது. கல்யாணம்னா எப்படி இருக்கும்? கல்யாணம் எப்படி இருக்கும்? கல்யாணம்னா எப்படிப்பா இருக்கும்? இருட்டா இருக்குமா? சரிம்மா, கேளுமா. சொல்லு. 1901 பாரதி. அப்போ வந்து உலகத்துல ஆம்பளாம பெருசு கல்யாணம் முடிக்கணும். உனக்கு லவ் தெரியுமா? லவ் எங்க வித்திட்டு இருக்காங்க? லவ் எப்படி இருக்கும்? லவ் இருக்குமா? இருக்கும், கட்டியா இருக்கும், ஜெல்லி முட்டாய் மாதிரி இருக்கும். ஆமா, ஜெல்லி முட்டாய் மாதிரி இருக்கும். அப்படியே இருக்கும், வாயில வைக்கணும். அதான்மா லவ் வேணா எரிச்சிடும். நேரங்க இருந்து தென்காசி தெரியுமா? தென்காசி ஏன்னா முக்கூடல் இருக்கா? முக்கூடல் இருக்கு. போ
ஆமா சூப்பர் மார்க்கெட் பாருமா சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு நீ போய் கேட்கணும். எங்க முக்குடல போய் கேட்கணும். அங்கதான் வித்துக்கிட்டு இருக்காங்க லவ். ஆமா அங்கதான் லவ் வித்துக்கிட்டு இருக்காங்க. 1 கிலோ 10 ரூபா லவ். 1 கிலோ 10 ரூபா. பாதவதி எம்மா உனக்கு லவ் வேணும்னு நினைச்சிடும். வீட்டுல இருந்து 10 ரூபா ஜிப் வச்ச மணிப்பாஸ் வந்து 10 ரூபா எடுத்துக்கிட்டு ஜிப்பே இல்லாத மணிப்பாஸ்ல உள்ளத்துக்கு வச்சுக்கிட்டு அந்த பாட்டு மணிப்பாஸ் பாத்துக்கிறா அது சிப்பு வச்ச மணிப்பாஸ்ல இருந்து 10 ரூபாய் எடுத்தா சிப்பா அதான் தெரிஞ்சு போகும். தெரியாது மணிப்பாஸ்ல துட்டு எடுத்தா தெரிஞ்சிடும். சிப்பு வச்ச மணிப்பாஸ்ல சிப்பே மணிப்பாஸ்ல துட்டை நீ யாருக்கு எடுத்தாங்கன்னா தெரிஞ்சிடும். அது தெரியாது. யாருக்கு தெரியும்? உனக்கு லவ் வேணும்னா என்ன செய்யணும்? நேர முக்கூடல் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேட்கணும். சூப்பர் மார்க்கெட் தான் சார். சூப்பர் மார்க்கெட் இருக்கு. மஞ்சள் மசாலா சாமான் அரிசி பருப்பு எல்லாமே வித்துட்டு இருக்காங்க. மஞ்சள் எல்லாமே வித்துட்டு இருக்காங்க. அது பேர் வந்து சூப்பர் மார்க்கெட். லவ் விற்காங்க தெரியுமா? அந்த கடை பேரு சூப்பர் மார்க்கெட். சாப்பாடு வேண்டாங்க. அந்த இடத்துக்கு சோறு தண்ணி கொடுக்கல. டீ வாங்கி கொடுங்க. செத்து போயிடுவேன். பாரு உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது எனக்கு தெரியாது. அங்க போய் என்ன செய்யணும்? சூப்பர் மார்க்கெட் கடையில போய் அந்த 10 ரூபாய் கொடுக்கணும். கடைக்காரர் இவ்வளவு தண்ணியில குண்டு குண்டு இருப்பாரு. ஒப்புளுக்கு கீழே நீரவ தொங்க விட்டு இருப்பாரு. போட்ட டாலர் செயின். ஆமா அவருக்கு அடையாளம். அவருக்கு 10 ரூபாய் உள்ள இருந்து எடுத்து அவர் கையில 10 ரூபாய் கொடுத்து 10 ரூபாய்க்கு லவ் தாங்க அப்படி கேட்கணும். அவர் என்ன செய்வாரு? அப்படியே இங்கே பாப்பாரு. பார்த்து என்ன செய்வாரு? கடைக்கு பிறந்தால போமான்னு கேட்பாரு. ஏன்னா கடைக்கு பிறந்தால அங்க மூட்டை மூட்டையா கெட்டி இறக்கு லவ். ஆமா போன உடனே அதால லவ் விற்கிற ஒரு கடையை பூட்டிட்டு மூடி சிக்கன் இருக்க புடிச்சிட்டே வருவாரு. என்னத்த லவ் காசு படி மூணு மொத்தமா இருக்க புடிச்சு வருவாரு. புடிச்சு வந்தவன நினைச்சுவாரு அதால கிராஸ் பண்ணி தூக்கி பிடிப்பாரு. பத்தியா அங்கிட்டு இங்கிட்டு மேல இங்கே ஆடி கிடக்கும். என்னது
ராசு தட்டு. தட்டு. நீ அதையும் பார்க்க கூடாது, அப்போ நீ இதையும் பார்க்க கூடாது, நீ இதே தான் பார்க்கணும். இதை நான் பார்க்க மாட்டேன். முள்ளு அந்த கிராஸ் அங்கிட்டு வந்துட்டு ஆடி கிடக்க பத்தியா கிராஸ்ல முள்ளு, அந்த முள்ளே பார்க்கணும். சரி. அந்த முள்ளு காடு நட்டமாடிக்கு பத்தியா, ஆமா. அப்ப சரி பாவனை இப்படி தூக்கிட்டு காட்டிடும். இது லவ் வாங்கறது பை கொண்டு இருக்க மாட்டேன், பாத்திரம் கொண்டு இருக்க மாட்டேன். ஆமா. பாவனையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பாவனை தட்டிடுறாங்க நம்ம. சரி. அதை தின்றாத. அப்போ குடிக்கிறவா? ஆஹா, அது தின்னுட்டா வயிற்று வீங்கிடும். சரி. 10 மாசம் கழிச்சுட்டா அதை ஃபுல்லா அந்த கிளிங்க ஃபுல்லா வெளியிருப்பாங்க. சரியா? ஆமா. ஊரருக்கு நேரம் சுத்த பணம் ஓடும். ஊரருக்கு நேரம் சுத்த பணம் ஓடும். உறவாக வர வேண்டும். ஏ மாமா உங்க மடி பேச உறங்கவும் வேணும். காதல் மொழி பேச காத்திருக்கிறாரே. காதல் மொழி பேச காத்திருக்கிறாரே. மறக்காம இங்க வர வேண்டும். ஏ மாமா உங்க மடி பேச உறங்கவும் ஊரருக்கு நேரம் சுத்த பணம் நாளைக்கு எங்க அம்மா பைசா தாரேன்னு ஆட்டக்காரி கொடுப்போம். ஐயோ அவளுக்கு வயிறு வச்சு எங்க அம்மா கொடுக்கணும், நாளே கொடுப்பேன். எங்க ஊர் கிட்டதான் 120 ரூபா கொடுக்கணும்னா அவளுக்கு கொடுப்பேன். ஐயோ வயிறு வச்சு குச்சி இருக்கா வச்சுக்க வாயால கேட்கா வயிறு பசிக்கிட்டான அடுத்த ஆளுங்க என்ன காப்பி வேற இல்லை ஏன் கொடுக்க இது ஒரு புண்ணியம் என்ன பசிக்கிட்டா வாங்கி வைக்கும். தின்னு அதாவது 1901 வருஷத்துல ஊர்ல காப்பி கடை இருக்காது, தூதுவளை இலை அரைச்சி வந்துச்சு. பாளையங்கோட்டை திலகமடா நாடு போற்றும் தலைவரடா.